ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறையடி கேஸ்டியில் கிறிஸ்கிட்ட மனோஜ் மாட்டி என்னெல்லாம் பாடாப்படுறாங்கன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே கிறிஷ் மனோஜ் கிட்ட ஒரு ரூமில் டோர் விண்டோஸ் செவர் எதுவுமே இருக்காது, அது என்ன ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே மனோஜ் ஜீவா கிட்டலாம் அதுக்கு என்னமா ஆன்சர்னு கேட்குறாங்க. ஆனால் தெரில, என்னடா நீயே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் போட முடியாத ட்ரெஸ் என்னன்னு சொல்லி கேட்ட உடனே ஜீவா லூசு தருமா நைட்டியாக இருக்கும் பாஸ், அதுதான் உங்களாலலாம் போட முடியாதுன்னு சொன்னேன். அவன் யாருமே போட முடியாதுன்னு சொல்கிறான். உன்கிட்ட போய் கேட்டேன் பாருன்னு சொல்லிட்டு தெரியலடா நீயே சொல்லுன்னு சொன்ன உடனே கிறிஷும் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மளால் சாப்பிட முடியாத ரெண்டு என்னதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஜீவா உடனே ஒருவேளை பிரியாணியாக இருக்குமோ சார், அதான் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனோஜும் பிரியாணியான்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி எப்பயுமே நம்மளால் லஞ்சும் டின்னரும் சாப்பிட முடியாதுல்ல, அதுதான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னீங்க, நான் கேட்டேன் எதுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்லிட்டு நக்கல் வேற அடிக்கிறான் கிறிஷ். உடனே மனோஜ் நான் உனக்கு பெரிய பீட்சாவா நிறைய சீஸ் போட்டு வாங்கி தரேன்னு உடனே ஐ ஜாலி ஜாலி பீட்சாவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். நான் உனக்கு பீட்சா வாங்கி தரேன், ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் கிறிஷ் அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்கள் தானே எது கேட்டாலும் பதில் சொல்லுவேன்னு சொன்னீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்றான். உடனே மனோஜ் இதுக்கு மேலே விட்டா அவன் ரொம்ப அசிங்கப்படுத்துவா, நீ வேமா அவனுக்கு பீட்சா வாங்கி கொடுன்னு சொன்ன உடனே இந்த பக்கமும் அந்த பக்கம் கடையில் ஓடுறான். டே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கேட்காம கிறிஷ் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல சத்யாவும் ரேகாவும் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆஃபீஸில் சத்யா கூட முன்னாடி ஒர்க் பண்ண எல்லாருமே இவனும் நம்ம கூட சாதாரணமாக வேலைக்கு வந்தவன் தான், இப்போ பாரு பாஸோட பொண்ணையே கல்யாணம் பண்ணி பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி காசி பேசிக்கிட்டு இருக்கும்போது டே பாஸ் வராங்க காயத்தில் விழுந்துற போதை கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்ன உடனே சத்யா வந்ததும் வாங்க சார்னு வாய் நிறைய கூப்பிட்றானுங்க. சத்யா ரேகாவோட அப்பா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதில் உட்கார்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. நான் எப்படி அங்கே உட்கார முடியும், நான் என்னோட இடத்துலயே நான் போய் உட்காந்துக்குவான்னு சொல்லி கேட்ட உடனே ரேகா அதான் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல இது உனக்கான இடம் நீ உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இங்கே மேனேஜர் உள்ள அவ்வளோ நல்லா இனிக்கே பேசிட்டு வெளியே வந்து ரெண்டு காசி பேசினவங்க கிட்ட பொறாமப்பட்டுக்கிட்டே லைஃப்னா இப்படி அமையணும், எப்படி வாழ்றான் பாரு, பேசாமல் நான் என் தம்பியும் என் ஆஃபீஸ்லேயே சேர்த்து விட்ருக்கணும் அப்படின்றாங்க. ஏன் சார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க கேட்ட உடனே என் தம்பி சத்யாவுக்கு முன்னாடியே ஓனரோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ஓனர் போஸ்ட்டில் என் தம்பி இருந்திருப்பான்ல, நானும் பணக்கார ஆயிருப்பேன்ல, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் போல, சரி போய் வேலையை பாருங்கடா அப்படின்றான். மனசுக்குள்ள இவ்வளோ வஞ்சகத்தை வச்சுக்கிட்டாடா அவங்க முன்னாடியே வாங்க சார் போங்க சார் இருக்கட்டும் சார்லாம் பேசுனன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இந்த பக்கம் சத்யா ஓனர் சீட்டில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ரேகா ரசிச்சுக்கிட்டே இந்த சீட்டு உனக்கானது, இந்த சீட்டு உனக்கு பக்காவாக பொருந்துதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் சத்யா கூச்சப்பட்டுக்கிட்டு வேண்டான்றாங்க. இல்லை நீ எடுத்து தான் ஆகணும், இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடுன்னு விட மாட்டேங்கிறாங்க சத்யாவை. அந்த நேரத்தில் மேனேஜர் ஃபைல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இதுதான் சார் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. சத்யா உடனே ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்காரலான்னு போகிறாங்க. ஏய் நீ இந்த சேரில் உட்காரன்னு சொன்ன உடனே அதெல்லாம் கிடையாது, எம்டி சேரில் நீ தான் உட்காரணும், இப்போ நீ தான் எம்டின்னு சொல்லிட்டு சத்யா வேலை பார்க்குறத ரேகா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சத்யா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உன்னை இந்த மாதிரி எம்டி போஸ்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமாக இந்த மாதிரி என்னை ஏற்றுக்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சத்யா ஆமாம் நானும் எதிர்பார்க்கல, என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு உன்னால தான் எனக்கு இந்த எம்டி போஸ்ட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீ கண்டிப்பாக டிசர்வான ஆளு, சப்போஸ் என்னால் உனக்கு கிடைக்காட்டினாலும் இதே மாதிரி வேற ஒரு ஆஃபீஸில் நீ கண்டிப்பாக எம்டியாக இருந்திருப்ப, ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி தம் புருஷனை பாராட்டுறாங்க ரேகா. உடனே சத்யா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி கிடைச்சதில்லை, இதெல்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என் பொறுப்பு இன்னும் அதிகமாகிடுச்சு, அதனால நான் இன்னும் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கிள் வர்ற வரையும் தானே, அதுக்கப்புறம் தான் அங்கிள் பார்த்துக்குவாங்களான்னு சொன்னதுக்கு இல்லை அப்பாவுக்கும் வயசாயிருச்சு இல்லை உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு இல்லை, அதனால இனிமேல் ஒன்றை தான் அப்பா பார்த்துக்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, அப்பா வந்தாலும் நீ தான் ஆஃபீஸாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நீ அவ்வளோ டேலண்டான ஆள், அதனால நீ எதை பற்றி யோசிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யாவும் நீ சொல்கிறதும் சரிதான், நான் இன்னும் என் திறமையை வளர்த்துக்க பார்க்குறேன், இந்த ஆஃபீஸை இன்னும் பெரிய ஆஃபீஸாக ஆக்கணுன்றது தான் என்னோட இனிமேல் கோலாக இருக்கும், அங்கிளோட நம்பிக்கையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்கிறாங்க. உடனே இதான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டு ஓடிடுறாங்க ரேகா. இந்த பக்கம் கிறிஷ் ஃபுல்லாக ஜங்க் ஐட்டமாக வாங்கி கொடுத்துருப்பான் போல, மனோஜ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்கார முடியாமல் உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் ரோஹிணி வந்து இந்த எல்லாத்தையும் நீ தான் சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மான்றான். ஏன்டா இவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படின்னு கேட்டால் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டேன்னொடனே யார் மனோஜா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னோடனே ஆமாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கையை கடிச்சு கொடுத்து விட்றான். இங்கே ரோஹிணியும் கோவமாக மனோஜ் கிட்ட வந்தா மனோஜ் என்னடானா கவலைக்கடமாக உட்காந்துருக்க மாதிரி காதில் பஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு சாஞ்சி உட்காந்துருக்காங்க. ரோஹிணியை பார்த்ததும் காதில் இருக்க பஞ்செல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேலெல்லாம் என்னால் அவனை பார்த்துக்க முடியாதுப்பா, எவ்வளோ கேள்வி கேட்குறான், என்னாலலாம் அவனை தனியாக வச்சுலாம் சமாளிக்க முடியாது, அப்படி அவன் என் கூட இருக்கணும்னா நீயே என் கூட இரு, என்னாலலாம் பதில் சொல்ல முடியல அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி அவன் அப்படி என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னோடனே ஐயோ மறுபடியும் என்ன அந்த கேள்வியெல்லாம் ஞாபகப்படுத்த அதை பேசாமர் அப்படின்றாங்க. ஆனால் ஒன்று ரோஹிணி இந்த சின்ன பையன் என்னோட ஈகோவை உடைச்சிட்டான், எல்லாமே எனக்கு தெரியும், நான் நிறையா படித்தவன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் ஆன்சரே சொல்ல முடியாத மாதிரியான கேள்வி கேட்டு என்னை மடக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணியால் சந்தோஷத்தை அடக்க முடியலை.
இந்த சின்ன பையன் கேள்வி கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியல அப்படின்னு கேட்ட உடனே மனோஜ், இவனா சின்ன பையன், நானாவது காதுல பஞ்சு தான் வச்சிருக்கேன், அங்க பாரு. ஜீவா அப்பா மயக்கமே போட்டு விழுந்துட்டா, தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ உண்மையாவே மயங்கி கிடக்குறாளா இல்ல வேலை பாக்குறதுக்கு மாச்சப்பட்டு பட்டிருக்காளான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்றான். உடனே ரோஹிணி போய் ஜீவா எழுப்பின உடனே, மேடம் உங்க பையன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, அவராவது தப்பிச்சிட்டாரு, என்னை பக்கத்துலேயே வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டான், என்னை காலேஜில் கூட மேடம் இவ்வளோ கேள்வி கேட்டதில்லை, இவன் அவ்வளோ கேள்வி கேட்டுக்கா, என்னால் முடியலை மேடம் அப்படின்றாங்க. உடனே மனோஜ், இதுக்கு மேலெல்லாம் எங்களால் முடியாதுப்பா, இனிமேலாம் உன் பையனை இங்கே ஷோரூமுக்கு கூப்பிட்டு வராது அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி, அதே எப்படி விடாமலாம் இருக்க முடியாது, அப்போ தான் அவனுக்கு சீக்கிரம் சரியாகணும், வேணுன்னா உனக்காக அவனை விடும்போது நானும் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட போய் இது எல்லாத்துமே உனக்கு மனோஜ் டாடி தான் வாங்கி கொடுத்தாங்களான்னு சொன்ன உடனே, ஆமாம்மா இது எல்லாத்தையுமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, ஆனால் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவர் பதில் சொல்லாமா, ஆனால் இன்னும் 10 கேள்வி இருக்கு, அதை நான் கேட்கட்டுமாமா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஜீவா மயங்கி விழுந்துறாங்க, இன்னும் கேள்வி இருக்கா அப்படின்ட்டு. இந்த பக்கம் மனோஜ் இன்னும் 10 கேள்வி இருக்கான்னு சொல்லி மயங்கிற மாதிரி ஸ்டூலில் உட்காடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல மீனா முத்துவை பார்க்கறதுக்காக அவங்க கார் நிப்பாட்டுற இடத்துக்கு வராங்க. அப்போ மீனா முத்துவை பார்த்து எதுக்குங்க வர சொன்னீங்கன்னு சொன்ன உடனே, ஏன் உன்னை பார்க்கறதுக்கு நான் வர சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட உடனே, நீங்க காரணம் இல்லாம சொல்ல மாட்டீங்க, எதுக்குங்க வர சொன்னீங்க அப்படின்றாங்க. உடனே முத்துவோ, இல்ல சத்யா உன்னை பார்க்கணும்னு சொன்னா அதான் வர சொன்னோடனே, சத்யாவை எதுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டது, எனக்கு எப்படி தெரியும், அவன் வர சொல்லியிருந்தான், சரி பாப்போம் அப்படின்றாங்க. உடனே மீனாவும், நான் சத்யா கூட பேச வேண்டியது இருக்கு, அவன் வரட்டும் அப்படின்றாங்க. உடனே முத்து, அவன்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே மீனா, இல்லை சத்யா கொஞ்ச நாளாக வீட்டுக்கு ஒழுங்காகவே வர்றது இல்லையா அப்படின்னு உடனே முத்து, இதுக்கு அதான் அவன் மாமியார் வீட்டில் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போயிருக்காள்ல, அதனால தான் வராமல் இருப்பானா இருக்கும் அப்படின்னு உடனே மீனா, இப்போ சீதா வேற அம்மா கூட இல்லை, அம்மா தனியாக தானே இருக்காங்க, அவன் அப்பப்போ வந்து பார்க்கணும்லன்னு சொன்ன உடனே முத்து சமாதானப்படுத்துற மாதிரி, மீனா அவங்க மாமனாருக்கு சீக்கிரம் சரியான உடனே நம்ம வீட்டுக்கே வந்துட போறா, அதில் என்ன இருக்கு அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் சத்யா காரில் வர்றதை பார்த்துட்டு முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், என்னடா மாமனார் உனக்கு நல்லா கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு போல, நல்லா வேலை பார்க்குற போல அப்படின்னு, நான் அந்த மாதிரி நல்லா வேலை பார்க்குறதுக்கு காரணம் அம்மாவும் அக்காவும் படிக்க வச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெருமையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா விசாரிச்சதுக்கப்புறம் மீனா சத்யாவை பார்த்து, என்னடா வர சொல்லியிருந்தியாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாக்கா அவங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொன்ன உடனே மீனா, இப்போ நீ நல்ல நிலைமையில இருக்கேன்னு தெரியுது, அதெல்லாம் ஓகேடா, ஆனால் அம்மாவை பார்க்கவே போக மாட்டேங்கிறியாமே அப்படின்னு கேட்ட உடனே சத்யா, என்னக்கா நான் என்ன அம்மாவை வேணும்னா பார்க்காம இருக்கேன், வேலை ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்குக்கா, ரேகாவோட அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போயிட்டாங்க, அதனால எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே வந்துருச்சுக்கா, அப்போ அதை எல்லாத்தையும் நான் தானக்கா பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே முத்துவோம், கண்டிப்பாடா உன்னை நம்பி கொடுத்த வேலையை நீ தானே பார்க்கணும், இந்த வயசு தான் உழைக்க வேண்டிய வயசு, அதனால நீ நல்லபடியாக உழைக்கணும்னு சொன்ன உடனே சத்யாவும், கண்டிப்பா மாமா அவங்க எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் எனக்கு நல்ல பெரிய பொசிஷனாக MD பொசிஷன் அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட வந்து, அவங்க உன்னை நம்பி பெரிய பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. உடனே முத்துவும், ரொம்ப சந்தோஷம்டா, நீ உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதை நீ காப்பாற்றிட்டடா அப்படின்றாங்க. உடனே மீனா, அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சத்யாவும், எனக்கும் அப்பா இல்லைன்றதை நினச்சி ரொம்ப வருத்தமாக தான்க்கா இருக்குது, அப்பா இருந்திருந்தா நான் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. மீனா, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்குடா, அதனால தான் நீ இவ்வளோ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கன்றாங்க. உடனே முத்து, நீயும் அழுது ஏன் இப்போ அவனையும் ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்க, அழாது அப்படின்றாங்க. உடனே முத்து, இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ட்ரீட் கொடுக்குறோம், வா வெளியே போய் சாப்பிடலான்னு சொன்ன உடனே, மாமா நான் உங்களை வெளியே கூட்டு போறேன்றாங்க. உடனே முத்து, அதெல்லாம் முடியாது, இப்போ நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் தான் உனக்கு ட்ரீட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா மாமான்னு சொல்லிட்டு சைடில் போய் பேச போறாங்க. அப்போ முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முத்துக்கிட்ட, பரவாயில்லடா உன் மச்சான் நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கான்னு சொன்ன உடனே, டேய் அவன் உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாண்டா, திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, அதனால சொந்தத்தை எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இதில் என்னடா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே சத்யா வந்து, ரேகா ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட இன்னைக்கு லஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு, அதை நான் மறந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மாமா, பரவாயில்ல மாமா நான் அந்த மீட்டிங்கை அப்புறம் கூட பார்த்துக்கிறேன், இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே முத்து வேகமாக, அதெல்லாம் வேணாண்டா, ஆல்ரெடி நீ மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிற, போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால நீ அங்கே போ, நாங்கள் எங்கே போயிட போகிறோம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உடனே சத்யாவும், இந்த வீக்கெண்டில் நான் ஏதாவது ஹோட்டலில் புக் பண்ணுறேன் மாமான்னு சொன்ன உடனே, அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல நீ வேலைக்கு போடான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே மீனா ஒரே யோசனையாக இருக்காங்க. இதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் முத்து மாடியில் இருக்காங்க. மீனா வந்து, என்னங்க என்ன ஏதோ சந்தோஷமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்னதுன்னு கேட்ட உடனே முத்துவும், இந்த வாரம் கலெக்ஷன் மட்டும் 60,000 வந்திருக்குன்னு சொன்ன உடனே, பரவாயில்லையங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, 60,000 வந்திருக்கா, எனக்கும் பூ ஆர்டர் டெக்கரேஷனுக்கெல்லாம் ஒரு 40,000 ரூபா வந்திருக்கு, நம்ம சிமெண்ட் செங்கல்லாம் வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா முத்துவை பார்த்து, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கடன் அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க, இப்போ ரூம் கட்டுறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்ன உடனே முத்துவும், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு அதுவே ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க முத்து. உடனே மீனாவும், ஏங்க என்னை இந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே, அது தூரமா இருந்தா தெரியாது, பக்கத்துல இருந்தா தான் தெரியும்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு வச்சு, நீ என்னை திட்டினாலும் புகழ்ந்தாலும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான், ஏன்னா எல்லாமே நீ எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. கரெக்டா அதை பாட்டி பார்த்துடுறாங்க. டேய் முத்து அப்படின்னு உடனே இவங்க வேமா தள்ளி நின்றுக்கிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்க. உடனே பாட்டி ரொம்ப கோவமா பக்கத்தில் வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்ட உடனே முத்து பாட்டியை பார்த்து என்ன பாட்டி காற்று வாங்க வந்தியான்னு சொல்லி கேட்ட உடனே அதான் நீ உன் குடும்ப மனத்தை இங்கே காற்றுல பறக்க விட்டுட்டு இருக்கியே அப்படின்னு முத்துவை திட்டினது மட்டும் இல்லாமல் மீனாவை கூப்பிட்டு இப்படி கல்யாணம் ஆகாத பையன் கூட ஒட்டி உரசி நிற்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாது வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா முத்துவை கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு ப்ரோமோல சத்யா அவங்க வீட்டுக்கு புது காரு அப்புறம் ஒரு சில ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு சத்யா பரவாயில்லையே மாமியார் வீட்டு சீதனமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா மீனா என்னது இதுன்ற மாதிரி ஒரு குழப்பத்தோட பாக்குற மாதிரி ப்ரோமோ முடியுது. சத்யா சிந்தாமணியோட வலையில சிக்கி அவங்க வீட்டு பக்கமே போயிருவாங்களா இல்ல அந்த வலையில சிக்காம மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.